ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோலேருந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ட்ரெயின் தக்கல் டிக்கெட் திருப்பூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சேரன் எக்ஸ்பிரஸ் அண்ட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11:20க்கு அந்த ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருக்கா கிடைக்கலையா, அண்ட் நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் தக்கல் போடணும் அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் அது வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 முக்கியமான ரயில்வே அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ அடுத்த வாரம் வந்து தீபாவளி வந்து வருது. ஸோ அப்படி தீபாவளி வரப்போ நம்ம இந்த மாதிரி இந்த பட்டாசு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து ஃபயர் ஒர்க்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பிகாஸ் எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்ம ட்ரெயினில் பஸ்ஸில் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிளில் வேணால் கொண்டு போய்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு ரயில்வே ஆக்ட் 1989 செக்ஷன் 164 அண்ட் 165. ஸோ இந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இந்த பட்டாசு பாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு ரூல்ஸே இருக்குது. சரிங்களா? ஸோ அதை மீறி நம்ம கொண்டு போகும் பட்சத்தில் நமக்கு வந்து 1000 ரூபாய் வந்து ஃபைன் போடுவாங்க. அப்படி இல்லைனா 6 months வரைக்கும் ஜெயில் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, செகண்ட் டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5000 rupees வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. அண்ட் 3 years வரைக்கும் ஜெயில் வந்து இம்ப்ரெசன்மெண்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபயர் கிரேக்கர்ஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வந்து இந்த தீபாவளி டைம் வர்றதால இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் இருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்குமே வந்து அது சேஃப்டி கன்சர்னாக இருக்கும். ஸோ உங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் ட்ராவல் பண்ணுறப்போ. சரிங்களா? நம்மளோட சேஃப்டியும் முக்கியம், நம்ம சுற்றி இருக்க எல்லாரோடைய சேஃப்டியும் முக்கியம். அதனால் இந்த மாதிரி பட்டாசு பாக்ஸில் இந்த ட்ரெயினில் வந்து கொண்டு போகாதீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட். அண்ட் செகண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த வாரம் வந்து மண்டே, அதுக்கு அடுத்த மண்டேக்கு வந்து தீபாவளி வருது. சரிங்களா? October 20. ஸோ இந்த தீபாவளி வரப்போ மோஸ்ட்லி ஃப்ரைடே நைட்டு வந்து எல்லோரும் ஊருக்கு கிளம்புவாங்க. ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்கல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ தக்கல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நாளான வெட்னஸ்டே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க. அந்த தேர்ஸ்டே வந்து ஊருக்கு போகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரைடே அன்றைக்கி ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன் டே ப்ரியராக இப்போ ஆஃபீஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒன் டே கூட லீவ் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து வெட்னஸ்டே வந்து டிக்கெட் புக் பண்ணி தேர்ஸ்டே நைட்டு போகிற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரைடே ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து இப்போ வெட்னஸ்டே புக் பண்ணுறீங்க அப்படின்னா தக்கல் டிக்கெட் வந்து தக்கல் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணதுங்க. ப்ரீமியம் தக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிகாஸ் எல்லாருமே வந்து தக்கல் கோட்டா தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ரீமியம் தக்கல் கோட்டா சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிக்கெட் கன்ஃபர்மேஷன் சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து யாருக்கு வந்து பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு ஒரு ஸ்டேட் போகிறாங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிறாங்க, அவங்களுக்குலாம் ஒவ்வொரு பஸ்ஸாக மாறி மாறி போக முடியாது. அப்படின்றவங்க எனக்கு ப்ரைஸ் வந்து அதிகமானாலும் பரவாயில்ல, டைனமிக் ஃபேரில் தான் ஒர்க் ஆகும் ப்ரீமியம் தக்கல், அப்படி அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 அப்டேட் தான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இந்த லைவ் வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய லைவ் தக்கல் டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஏசியாக இருக்கட்டும், இல்லை மதுரை டு சென்னையாக இருக்கட்டும், நிறைய ஊருக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வீடியோ வந்து நம்ம வந்து போட போகிறோம். இப்போ அந்த லைவ் வீடியோ வந்து பார்க்க போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைவாக வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம். ஃப்ரம் திருப்பூர் டு சென்னை சென்ட்ரல் வந்து புக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரயில்வே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். டைம் இப்போ வந்து 10:54 ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ரிசர்வில் போகிறோம். ரிசர்வில் போயிட்டு நம்ம திருப்பூர் டு சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஆல்ரெடி திருப்பூர் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்னு தான் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ டிபார்ச்சர் டேட் இருக்குது பார்த்தீங்களா? டிபார்ச்சர் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டேட் 9. ஸோ நாளைக்கு நைட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டிபார்ச்சர் டேட் வந்து October 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கோட்டான்னு இருக்குது, அதில் வந்து நான் தக்கல் செலக்ட் பண்ணிக்கிறேன். தக்கல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ சர்ச்சுன்னு கொடுக்குறப்போ எனக்கு வந்து ட்ரெயின் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வருது எனக்கு. ஸோ இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸில் வந்து எனக்கு வந்து நான் சேரன் எக்ஸ்பிரஸ் தான் நான் புக் பண்ண போகிறேன். ஸோ சேரன் எக்ஸ்பிரஸ் வந்து எனக்கு 11:35க்கு திருப்பூர்லேருந்து கிளம்பி காலையில் 7 மணிக்கு சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆகுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இப்போ அவைலபிலிட்டி கொடுப்போம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸில் அவைலபிள் 84 சீட்ஸ் இருக்குது. அதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 430 ருபீஸ் சார்ஜஸ் இருக்குது. இன்னும் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. ஷார்ப்பாக 11 o'clock தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம 3A 2A வந்து 10 o'clock, அதாவது 3AC செகண்ட் கிளாஸ் ஏசி இந்த மாதிரி ஏசி கிளாஸஸ்லாம் 10 o'clock வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ தேர்ட் கிளாஸ் ஏசிலையுமே பார்த்தீங்கன்னா 8 சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ எதனால் இந்த சீட்ஸில் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வீக்கெண்ட் இப்போ ஃப்ரைடே நைட்டு என்னென்னா சென்னையிலேருந்து திருப்பூர் வருவாங்க. திருப்பூர்லேருந்து சென்னை போகிறது வந்து ரொம்ப ரேர். சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இதுவே நீங்கள் சென்னை டு திருப்பூர் ட்ரெயின் பாருங்களேன், ரொம்பவே ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீப்பரில் தான் வந்து டிக்கெட் போட போகிறோம். சரிங்களா? ஸோ சம்டைம்ஸ் இப்போது தேர்ட் கிளாஸ் ஏசிலையும் சீட்ஸ் இருக்குன்றதால நமக்கு வந்து ஆட்டோ அப்கிரேடேஷன் சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து ஆட்டோ அப்கிரேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் சார்ட் ப்ரிப்பேர் ஆன அப்புறம் தான் வந்து நமக்கு ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி நம்ம அதுக்கான வீடியோ வந்து போடுவோம், ஆட்டோ அப்கிரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம ட்ரெயின் தக்கல் டிக்கெட் வந்து போட போகிறோம். தக்கல் டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ மேலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே டைம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. 10:56 seconds 10:56 minutes 32 seconds வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து டிக்கெட் போடணும் அப்படின்னா மாஸ்டர் லிஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணணும். ஜஸ்ட்டு நான் வெளியே வந்துட்டு இங்கே கீழே யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்களா சேவ்டு பேசஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை ஜஸ்ட் ஆட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாஸ்டர் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ண முடியாது. இந்த 10:55 11:15 வரைக்கும். சப்போஸ் ஏசி கிளாஸஸாக இருந்துச்சுன்னா 9:55 10:15 வரைக்கும் மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஓகே, இப்போ அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து இப்போ நம்ம வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வந்து செக் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ நான் வந்து கூகுள் க்ரோம் போகிறேன். கூகுள் க்ரோம் போயிட்டு ஜஸ்ட்டு இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே வந்து இங்கே ரன் ஸ்பீட் டெஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ ஸ்பீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே லைவாக வந்து பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இதில் வந்து 3 விஷயம் இருக்குது. டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட், லேட்டன்சி, இது 3 இருக்குது. சரிங்களா? ஸோ டவுன்லோட் ஸ்பீட் வந்து 50 Mbps மேலே இருந்துச்சுனாவே அது வந்து நல்ல ஸ்பீடுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 190 Mbps ஸ்பீட் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, தாராளமாக தக்க டிக்கெட் போடலாம். அதேமாரி இப்போ அப்லோட் ஸ்பீட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அப்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 5க்கு மேலே இல்லை 10க்கு மேலே இருந்துச்சுனாவே நல்ல ஸ்பீடு தான். ஸோ இப்போ நமக்கு வந்து 12.6 Mbps இருக்குது. சரிங்களா? ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் லேட்டன்சி பார்த்திங்கன்னா 39 milliseconds இருக்குது. அது 20க்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 39 தான் நமக்கு இருக்குது. சரி, ஓகே, நமக்கு டிக்கெட் வந்து போகிறதுக்கான ஓரளவுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது இன்டர்நெட். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து ரயில் ஒன் ஆப்பில் போய்ட்டு ட்ரெயின் டிக்கெட் போடலாம். சரிங்களா? இப்போ 10:58 ஆயிடுச்சு டைம். இப்போ நம்ம இன்டர்நெட் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ரிசர்வ்டுக்கு போகிறோம். ரிசர்வ்டு கொடுத்து ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம், திருப்பூர் டு சென்னை. அண்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டேட் 9. ஸோ நாளைக்கு 10 டேட் வந்து கொடுத்துப்போம். கொடுத்துட்டு கோட்டாவில் மறக்காமல் வந்து தக்கல் வந்து சூஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே ரஷ்ஷான டைமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் தக்கல் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் டைம்ன்றதால நான் வந்து தக்கல் டிக்கெட் வந்து யூஸ் பண்ணுறேன். தக்கலுக்கு போகிற அதே எஃபர்ட்டை ப்ரீமியம் தக்கல் போட்டிங்கன்னா சேம் ப்ரைஸ்லேயே உங்களால் வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து தக்கல் கொடுக்குறேன். தக்கல் கொடுத்துட்டு இப்போ வந்து சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ சர்ச்சுன்னு கொடுத்தோடனே ட்ரெயின் டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. நம்ம வந்து சேரன் எக்ஸ்பிரஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம். சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 12674. சரிங்களா? இப்போ டைமும் பார்த்திங்கன்னா 10:59 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் 1 minute தான் இருக்குது நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. நமக்கு இன்றைக்கி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஐக்கான் இருக்குது. பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஐக்கான், அப்புறம் ட்ரெயின் ஐக்கான். இந்த லொக்கேஷன் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அரைவல் டைம், ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் எப்போ வந்து அரைவல் ஆகும், எப்போ வந்து டிபார்ச்சர் ஆகும் அப்படின்ற டைமிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நாளைக்கு நைட்டு கிளம்புறதால டே 2, அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் சென்னை வந்து போகுது. சரிங்களா? அது வந்து டே 2, டே 1, டே 2 இந்த மாதிரி டேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து காட்டும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் ஐக்கான். அடுத்து வந்து ட்ரெயின் ஐக்கான். ட்ரெயின் ஐக்கான் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கோச் பொசிஷன் மேப் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் மேப் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ டைம் வந்து 10:59 ஆயிடுச்சு. நம்ம வந்து தக்கல் டிக்கெட் போகிறதுக்கு ரெடியாகவே இருப்போம்.
ஓகே, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. நான் வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணதால் ஆட் எக்ஸிஸ்டிங் கொடுத்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி இந்த 2 செக் பாக்ஸை செக் பண்ணிடுறோம். அண்ட் இன்சூரன்ஸ் வந்து நோன் கொடுத்துட்டு ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 செக் பாக்ஸும் வந்து மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அது ஏன் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஒரு பிளிங்க் ஆகும் பாருங்கள். அந்த பிளிங்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த பேஜ்க்கு ஈஸியாக நேவிகேட் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பிளிங்க் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. மேக்ஸிமம் 11:01 11:02 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த பிளிங்க் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த பிளிங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே நீங்கள் புக் பண்ணி கரெக்டாக மைன்யூட்டாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து பிளிங்க் ஆகும். இப்போ அடுத்த பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில். அடுத்த பேஜ் நேவிகேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. தக்கல் புக் பண்ணுறப்போ இந்த கேப்சா வந்து சில பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதனால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இந்த கேப்சா மட்டும் மறக்காமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தப்பாயிருச்சுன்னா நம்ம திரும்ப கேப்சா போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு சில செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகும். நம்ம கரெக்டாக போட்டு இப்போ நம்ம யூபிஐ கொடுக்குறோம். யூபிஐ ட்ரான்சாக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ பே யூசிங் யூபிஐ கொடுத்தாச்சு, சரிங்களா? 11:01 ஆயிடுச்சு டைம், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம யூபிஐ ஆப்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நான் வந்து ஃபோன்பேயில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபோன்பே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ பே பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ 11:01 நம்ம பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம வந்து டைம் ஓடிட்டுருக்கு. ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்லேருந்து நமக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மணி வந்து டெபிட் ஆயிடுச்சு, சரிங்களா? நமக்கு மெசேஜ் வந்துடுச்சு. நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இந்த மாதிரி டைம் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சப்போஸ் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வெளியே வந்துடாதீங்க. நமக்கு வந்து ஃபுல்லாகவே லோட் ஆனாலும் அந்த 5 மினிட்ஸ் ஃபுல்லாகவே லோட் ஆனாலும் நம்ம புக்கிங்ஸில் போய் செக் பண்ணுறப்போ நமக்கு வந்து டிக்கெட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனும் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துடக்கூடாது இந்த ப்ராசஸிங் பேமெண்ட் டைமில், சரிங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மை புக்கிங்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டிக்கெட் வந்து கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் வந்து டைம் ஆயிடுச்சு டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. நமக்கு இப்போ 4:14 ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து டிக்கெட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டிக்கெட் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அந்த வாலெட் நான் ஏன் சூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிருச்சு, சரிங்களா? ஸோ சைடப்பர் S5 24 வந்து டிக்கெட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெயின் டைமிங்ஸில் வந்துருச்சு பாருங்கள். நமக்கு வந்து 11:02 ஆகுது டைம். ஸோ இந்த 11:02 அப்போயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கிடச்சிது. மோஸ்ட்லி 11:01 11:02 இந்த டைமுக்குள்ளே இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, இந்த பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்த தடவை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்நெட் ஸ்பீடு செக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. இப்போ ப்ரைஸ் வந்து காட்டுது. பேஸ் ஃபேர் வந்து 430 அண்ட் IRCTC கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 11.8, ஓகேங்களா? டோட்டல் ஃபேர் இவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ நம்ம வந்து மேலே நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ PDF வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்து லோட் ஆகலை. ஆக்ஷன் நாட் அலோடட் அட் திஸ் டைம் வருது. இது ஏன்னா பிஸியான டைம் பார்த்தீங்களா, டக்கில் எல்லோரும் புக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த PDF-ஆகவே டவுன்லோட் ஆகும். அதில் டீட்டெயிலாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மெயில் அனுப்பினாலும் சரி, இந்த ரோல் டிசபிலிட்டி ஃபார் டைம்னு வருது. இந்த நேரத்தில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடச்சிரும். அண்ட் முன்னாடி நான் சொன்னப்போ இந்த வாலெட் வந்து ஏன் நான் சூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து அந்த வாலெட்டில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறப்போ மணி வந்து டெபிட் ஆகுது, பட் அந்த வாலெட்டில் வந்து ஆட் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குது, சரிங்களா? அண்ட் அதனால தான் நம்ம வந்து ஃபோன்பே வந்து ரீசெண்ட் டேஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா லைவ் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம போட போகிறோம், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து என்னால் ஒரு மோட்டிவேஷன் எடுத்து வீடியோ வந்து போட முடியும். தேங்க்யூ. இப்போ இந்த லைவ் புக்கிங் வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து சேரன் எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்போம். நமக்கு வந்து 11:03 வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதேமாரி இந்த டைமிங் ஓட்டுறப்போ நீங்கள் வந்து பேக் வந்துடாதீங்க. பிகாஸ் டைமிங் ஃபுல்லாக முடிஞ்சாலும் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வந்து நிறைய தடவை ஆயிருக்கு, சரிங்களா? புக்கிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடாதீங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும். அந்த 5 மினிட்ஸ் லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி டிக்கெட் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட்
இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வேணும், இந்த லைவ் புக்கிங் வந்து ரெகுலராக வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் அதுலேயும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்க, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரைடே வீக்கெண்டில் தான் போட்டிருக்கோம். பட் அது வந்து ரொம்ப பிஸியான ஸ்டேஷன் கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னை டு திருப்பூர், சென்னை டு அதர் இந்த சவுத் ஸ்டேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வருவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம், திருப்பூர்லேருந்து நம்ம சென்னை வந்து போகிறோம். ஸோ அதனால் இந்த ரூட் வந்து கொஞ்சம் பிஸியாக இல்லை இப்போது. ஸோ அடுத்து நம்ம ரிட்டர்ன் வரப்போ நம்ம வந்து லைவ் போடுவோம். சரிங்களா? அப்போ வந்து எப்படி இருக்குது, நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்குது அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் இது வந்து போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.